மார்கசீர்ஷ மாஹாத்மியம் மார்கழி மாத மகத்துவம் 15ஆம் அத்தியாயம் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரின் செயல்திறன். குறிப்பு: புராணங்கள் கடவுளின் பெயரை போற்றுகின்றன. அது சிவனாக இருந்தாலும் சரி, விஷ்ணுவாக இருந்தாலும் சரி. ஆனால் மார்கழி மாதத்தில் விஷ்ணுவையும் அவரது மனைவி கீர்த்தியையும் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டிய பிராமண தம்பதியரின் முக்கியத்துவம் மற்றும் வழிபாடுகள் மற்றும் பிராமணர்களுக்கு உணவளிப்பதன் மூலம் ஸ்ரீகிருஷ்ணர் என்ற பெயரின் மகிமை இங்கு வருகிறது. ஸ்ரீ பகவான் கூறலானார்: சிறந்த உரையாசிரியரே, நீங்கள் முன்வைத்த கேள்விகளை நான் தீர்க்கமாகவும் சரியான வரிசையில் விளக்குகிறேன், கேட்பீராக. மார்கழி மாதத்தின் இறைவன் கீர்த்தியுடன் கூடிய கேசவன். அவருடைய வழிபாடு முன்பு கூறியபடியே செய்யப்பட வேண்டும். பிராமணரை கேசவராகவும் அவரது மனைவியை கீர்த்தியாகவும் கருதி தம்பதியருக்கு ஆடை ஆபரணங்கள் மற்றும் பசுக்கள் மூலம் உரிய மரியாதை அளிக்க வேண்டும். அன்பானவரே, தம்பதியர் கௌரவிக்கப்பட்டு வழிபட்டால் நானும் சந்தேகம் இல்லாமல் வணங்கப்படுகிறேன். எனவே தம்பதியரை கண்டிப்பாக மதிக்க வேண்டும். அதுவே எனக்கு திருப்தியை தரும். பல்வேறு வகையான தொண்டு பரிசுகள் செய்யப்பட வேண்டும். அது என்னை திருப்திப்படுத்தும். அவை பசுக்கள், நிலங்கள் மற்றும் குறிப்பாக தங்கம், உடைகள், படுக்கைகள், ஆபரணங்கள் மற்றும் வீடுகளின் பரிசுகள் இவை கொடுக்கப்பட வேண்டும். அவை எனக்கு திருப்தியை தருகின்றன. அனைத்து வகையான பரிசுகளில் 3 சிறந்தவையாக அறிவிக்கப்படுகின்றன. அதாவது நிலம், பசு மற்றும் கற்றல். இந்த 3ம் கொடுக்கப்பட்டால் பிரம்மதேவரே, எனக்கு அளவற்ற இன்பம் கிடைக்கும். எனவே மார்கழி மாதத்தில் இந்த 3 அற்புதமான வரங்களை ஆண்கள் செய்ய வேண்டும். பாவம் செய்யாதவரே, புனித நீராடுதல் முறையை நான் முன்பே தெளிவாக விவரித்துள்ளேன். இது சந்தேகத்திற்கு இடமின்றி வழிபாடு, புனித நீராடல் மற்றும் தான தர்மங்கள் ஆகும். மார்கழி மாதம் முழுவதும் ஒருவேளை, தினமும் ஒருவேளை மட்டும் உணவருந்தி பக்தியுடன் பிராமணர்களுக்கு உணவளிப்பவன் நோய் மற்றும் பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவான். அவர் ஒரு சிறந்த விவசாயம் செய்பவராக இருப்பார் மற்றும் ஏராளமான செல்வத்தையும் உணவு தானியங்களையும் பெறுவார். இதை பற்றி அதிகம் பேசுவதால் என்ன பயன்? என் பெரிய இரகசியத்தை கேட்பீராக. அக்னி கடவுள் மற்றும் பிராமணரே, இந்த இரண்டும் என் வாயை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. மரியாதைக்குரியவரே, பிராமணர் என்ற பெயருடைய வாய் மிகவும் சிறப்பானது மற்றும் நெருப்பு கடவுள் அல்ல. அன்பான மகனே, பிராமணர் என்ற பெயரில் ஹோமம் செய்வது கோடி மடங்கு புண்ணியமாகும். நெருப்பு என்று பெயரிடப்படுவது பிராமணனை சார்ந்தது. பிராமணர்கள் சுதந்திரமானவர்கள். நிறைய சர்க்கரை மற்றும் நெய்யுடன் சந்திரனை போன்ற பால் கொழுக்கட்டை வெள்ளை நிறத்தில் ஒரு பிராமணரின் வாயில் ஹோமமாக வழங்க வேண்டும். மகனே, இது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. மகனே, நீ மனைவி மற்றும் மகன்களின் மகிழ்ச்சியை விரும்பினால் பிரம்மாண்டமான மோதகங்கள், வட்ட வடிவ அப்பங்கள், காட்டு பேரீச்சம் பழத்தின் சாறு மற்றும் நெய்யில் வறுத்த பீனிகை ஆகியவற்றை கொண்டு பிராமணருக்கு கொடுத்து வணங்குங்கள். அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. மார்கசீர்ஷ மாதத்தில் முட்கா பருப்பு, பச்சை நிறம் கொண்ட பருப்பு மற்றும் நல்ல வாசனையுடன் நிறைய நெய்யுடன் பரிமாறப்படும் வெள்ளை அல்லிகளின் பளபளப்பு மற்றும் மணம் கொண்ட அற்புதமான சமைத்த அரிசியை கொண்டு ஒரு பிராமணருக்கு தானம் செய்யுங்கள். காய்ந்த பேரீச்சம் பழங்களை கொண்டு சர்க்கரை, கற்பூரம் மற்றும் தேங்காய் துருவல் ஆகியவற்றுடன் பால் மற்றும் நெய்யில் காய்ச்சப்படும் சிகரகா பல்வேறு இனிப்பு சுவையானது ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்துகிறது. பிரம்மாண்டமான மற்றும் கவர்ச்சிகரமான பக்க உணவுகள் மற்றும் ஊறுகாய்களை பிராமணர்களுக்காக மார்கழி மாதத்தில் தயாரிக்க வேண்டும். நான்முகம் கொண்டவரே, இனிமையான சிகரினி, தயிர், சர்க்கரை, மசாலா போன்றவற்றை மராத்
பக்தியில் ஸ்ரீகண்டன் என்று கூறுவார்கள். மற்றும் அவர்களுக்கு பிடித்தமான பிற பொருட்களை தயாரிக்க வேண்டும். இவை அனைத்தையும் செய்த பின் அவர் பிராமணர்களுக்கு மிகுந்த மரியாதையுடன் உணவளிக்க வேண்டும். மகனே, அவர்கள் பரிமாறும் இனிப்பு பொருட்களை எவ்வளவு அதிகமாக ருசித்து உண்கிறார்களோ அவ்வளவு அதிகமாக என் மகிழ்ச்சி. இது உலகில் அரிதான ஒன்று. எனவே பிராமணர்கள் மகிழ்ச்சி அடையும் வகையில் பல்வேறு விஷயங்கள் தயாரிக்கப்பட வேண்டும். அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தால் சந்தேகத்திற்கு இடமின்றி நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் முகனே, நம்புவீராக, நான் தம்மிடம் பொய்யாக ஏதும் கூறவில்லை. மானம் அளிப்பவனே, உனது நலன் கருதி இந்த இரகசியம் என்னால் கூறப்பட்டது. அவர்கள் திட்டினாலும் அடித்தாலும் கூட என் அன்பினால் அவர்களுக்காக மரியாதை கொடுப்பவரே அவர்கள் தலை வணங்குவதற்கு தகுதியானவர்கள். மகனே, குறிப்பாக மார்கழி மாதத்தில் இதை எப்போதும் இந்த முறையில் செய்ய வேண்டும். என்ன சாப்பிட வேண்டும் என்று நீங்கள் கேட்டீர்கள் பிரம்மதேவரே என்று கேட்க, என் உச்சிஷ்ட, நான் உணவருந்திய பின் எடுத்துக்கொண்ட உணவு என் மீது பக்தி கொண்டவர்கள் உண்ண வேண்டும். மகனே, அது பரிசுத்தமாக்குகிறது. அது பாவிகளுக்கும் இரட்சிப்பை அளிக்கிறது. எவரேனும் எனது உணவில் இலைகளை தினமும் சாப்பிட்டால் அதன் ஒவ்வொரு கட்டிக்கும் 100 சந்திராயன சடங்குகளின் தகுதியை அவர் அடைய வேண்டும். பக்தர்களுக்கு 2 வகையான உணவுகள் இருக்கும். அவசிஷ்டா, உண்ணாதது மற்றும் எஞ்சியிருப்பது, மற்றும் உச்சிஷ்டம், ஓரளவு உட்கொண்டது மற்றும் மீதமுள்ளது. அவர்களுக்கு வேறு உணவு வகைகள் இல்லை. அவர்கள் வேறு ஏதாவது எடுத்துக்கொண்டால் அவர்கள் சந்திராயனத்தின் பரிகார சடங்குகளை செய்வார்கள். உணவு, பானம் போன்றவற்றை எனக்கு அர்ப்பணிக்காமல் எவரேனும் எடுத்து கொண்டால் உணவு நாயின் மலத்தை போலவும் பானம் மதுவை போலவும் இருக்கும். எனவே மகனே பிரம்மதேவா, உணவு, பானங்கள் மற்றும் மருந்தை முதலில் எனக்கு அர்ப்பணித்து பிறகு மிகுந்த பக்தியுடன் எடுத்து கொள்ள வேண்டும். தூய்மையற்றதை தூய்மையான ஒன்றாக ஆக்குகிறார்கள். என் உச்சிஷ்டம் தீர்த்தம், யக்ஞம் முதலிய பலனை தருகிறது. காளியின் தீமைகளை அழிக்கிறது. தீய செயல்களை செய்பவர்களுக்கும் அது நல்ல அந்தஸ்தை அளிக்கிறது. தெய்வங்களுக்கு அளிக்கப்படும் உணவுகளில் எந்த பக்தரும் கலந்து கொள்ளக்கூடாது. பக்தர் அல்லாதவர்களின் சமைத்த சோற்றை உண்பதால் ஒருவர் நரகத்தில் விழுவார். நீங்கள் எதை பற்றி கேட்டீர்கள் என்பதை கவனமாக கேளுங்கள். இது என்னுடைய பெரிய இரகசியம் என்றாலும் உங்கள் மீதுள்ள அன்பினால் அதை கூறுகிறேன். குறிப்பாக மார்கழி மாதத்தில் என் பெயர் உச்சரிக்கப்பட வேண்டும். கிருஷ்ண நாமத்தை திரும்ப திரும்ப உச்சரிக்க வேண்டும். இது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இது என்னுடைய சபதம். இது சூரர்களுக்கும் அசுரர்களுக்கும் கூட தெரியாது. மகனே, மனத்தாலும் சொல்லாலும் உடலாலும் என்னிடம் அடைக்கலம் தேடியவரே உலக ஆசைகள் அனைத்தையும் அடைகிறார். அவர் எல்லாவற்றையும் விட மேலான ஸ்ரீவைகுந்தத்தை அடைவார். மேலும் அதிர்ஷ்ட தெய்வமான என் அன்பிற்குரிய கமலாவையும் அவர் பெறுவார். கிருஷ்ணா கிருஷ்ணா என்று என்னை தொடர்ந்து உச்சரிப்பது யாரேனும் தினமும் நினைவு கூர்ந்தால் தாமரை நீரை துளைத்து மேலே வரும் விதத்தில் அவரை நரகத்திலிருந்து மீட்பேன். வெறும் வேடிக்கைக்காகவோ ஆசாங்குத்தனத்தினாலோ முட்டாள்தனமாகவோ பேராசையினாலோ அல்லது மோசடியாகவோ என்னை வழிபடுகிறவன் என் பக்தன். அவர் வருந்த வேண்டியதில்லை. மரணம் நெருங்கும் போது மக்கள் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று திரும்ப திரும்ப கூறினால், மகனே, அவர்கள் பாவிகளாக இருந்தாலும் யமனை காண மாட்டார்கள். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எல்லா விதமான பாவங்களையும் செய்திருக்கலாம். ஆனால் மரணத்தின் போது அவர் ஸ்ரீ கிருஷ்ண நாமத்தை உச்சரிக்க நினைவு செய்தால் அவர் சந்தேகத்திற்கு இடமின்றி என்னை அடைவார். ஒரு ஆதரவற்ற துன்பகரமான மனிதன் ஸ்ரீகிருஷ்ணருக்கு வணக்கம், பெரியவரே என்ற வார்த்தைகளை உச்சரித்தால் அவன் மாறாத நித்தியமான பகுதியை அடைகிறான். மரணம் நெருங்கும் போது ஒருவன் ஸ்ரீகிருஷ்ணா என்று உச்சரித்துவிட்டு அதை உச்சரிக்கும் போதே தன் உயிரை துறந்தால்
பேய்களின் தலைவன் அதாவது யமன் வெகு தொலைவில் நின்று அவன் ஸ்வர்க்கத்திற்கு செல்வதை காண்கிறான். தகனம் செய்யும் இடத்திலோ அல்லது தெருவிலோ ஒருவன் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று உச்சரித்து இறந்துவிட்டால் மகனே அவன் என்னை மட்டும் அடைகிறான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. என் பக்தர்களின் பார்வையில் ஒருவன் எங்கேனும் இறந்தால் அவன் என்னை நினைவு செய்யாமலேயே முக்தி அடைவான். மகனே, பாபங்களின் எரியும் நெருப்புக்கு பயப்படாதே. ஸ்ரீகிருஷ்ணா என்று பெயரிடப்பட்ட மேகத்திலிருந்து வெளியேறும் நீர் துளிகளால் அது தெளிக்கப்படும், வெளியேற்றப்படும். மிக கூரிய கோரை பற்களை கொண்ட காளியின் பாம்புக்கு ஏன் பயம் இருக்க வேண்டும்? ஸ்ரீகிருஷ்ணர் என்ற பெயருடைய விறகிலிருந்து வெளிப்படும் நெருப்பால் அவர் எரிந்து அழிந்து விடுவார். பாவத்தின் நெருப்பால் எரிக்கப்பட்ட மற்றும் கர்மங்களை செய்வதிலிருந்து பிரிக்கப்பட்ட மனிதர்களுக்கு ஸ்ரீகிருஷ்ணரை நினைவு செய்வதை தவிர வேறு மருந்தில்லை. பிரயாகையில் கங்கையும், சுக்ல தீர்த்தத்தில் நர்மதையும், குருக்ஷேத்திரத்தில் சரஸ்வதியும் இருப்பது போல ஸ்ரீகிருஷ்ணரின் மகிமையும் உள்ளது. ஸ்ரீகிருஷ்ணரை நினைவு கூறாமல் உலக வாழ்வின் கடலில் மூழ்கி பெரும் பாவங்களின் அலைகளில் மூழ்கியிருக்கும் மனிதர்களுக்கு விமோச்சனம் இல்லை. ஸ்ரீகிருஷ்ணரின் நினைவை தவிர வேறு உலகத்திற்கு செல்பவர்களுக்கு மரணத்தின் போது கூட அதை விரும்பாத பாவம் செய்யாதவர்களுக்கு பயணத்திற்கான ஏற்பாடு எந்த வழியும் இல்லை. கயா, காசி, புஷ்கரம் மற்றும் குருஜாங்கலா. மகனே, ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று திரும்ப திரும்ப கூறப்படும் இறைவனை மகிமைப்படுத்தும் மாளிகைகளில் உள்ளன. எவருடைய நாவு எப்பொழுதும் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று முழக்கமிட்டால் அவருடைய வாழ்க்கை பலனளிக்கும், அவருடைய பிறப்பு பலனளிக்கும், அவருடைய மகிழ்ச்சி மட்டுமே பலனளிக்கும். ஹா மற்றும் ரீ என்ற 2 எழுத்துக்களை யாராவது ஒரு முறையாவது உச்சரித்தால் முக்தியை நோக்கி செல்வதற்காக அவர் தனது இடுப்பை கட்டி கொள்கிறார். என் பெயர் எரிக்க தகுதியுடையது போல் பாவம் செய்பவர்கள் எத்தனையோ பாவங்களை செய்ய முடியாது. எவரேனும் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று திரும்ப திரும்ப இறைவனை மகிமைப்படுத்தினால் அவனுடைய உடலோ அல்லது மனமோ பாவத்தால் துளைக்கப்படுவதில்லை. கிருஷ்ணா கிருஷ்ணா என்று இறைவனை மகிமைப்படுத்தினால் பாவமும் துன்பமும் தீண்டாது. கலியுகத்தில் ஸ்ரீகிருஷ்ணா என்ற ஆரோக்கியமான வார்த்தையை ஒருபோதும் கைவிடாத அந்த மனிதனின் மனதில் எந்த வியாதியும் பாவமும் இருக்காது. ஒரு மனிதன் திரும்ப திரும்ப ஸ்ரீகிருஷ்ணா என்று உச்சரிப்பதை கேட்டு தென்காலாண்டில் இறைவன் யமன் நூற்றுக்கணக்கான பிறவிகளில் செய்த பாவத்தை துடைக்கிறான். பாவம் என்று நூற்றுக்கணக்கான சந்திராயண பிரயாண சடங்குகள் மற்றும் ஆயிரக்கணக்கான பராகா சடங்குகளால் அகற்றப்பட்டது. கிருஷ்ணா கிருஷ்ணா என்று திரும்ப திரும்ப உச்சரிப்பதன் மூலம் அகற்றப்படுகிறது. கோடிக்கணக்கான வேறு பெயர்களை கேட்பதில் எனக்கு எந்த மகிழ்ச்சியும் இல்லை. ஸ்ரீகிருஷ்ணர் என்ற நாமத்தை உச்சரிக்கும் போது நான் மேலும் மேலும் மகிழ்ச்சி அடைகிறேன். கோடிக்கணக்கான சந்திர மற்றும் சூரிய கிரகணங்களின் போது சடங்குகளை செய்வதன் மூலம் அறிவிக்கப்படும் விளைவாக பலன் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று உச்சரிப்பதன் மூலம் பெறப்படுகிறது. ஆசானின் மனைவியை உடல் ரீதியாக அணுகுவது அல்லது தங்கத்தை திருடுவது போன்ற பெரும் பாவங்கள் சூரிய ஒளியால் சூடப்பட்ட பனியைப் போல ஸ்ரீகிருஷ்ணரை மகிமைப்படுத்துவதன் மூலம் அகற்றப்படுகின்றன. ஒருவன் தடை செய்யப்பட்ட பெண்களை சரீர பிரகாரமாக அணுகுவது முதல் பெரும் பாவங்களால் மாசுபட்டிருந்தால் அவன் இறக்கும்போது கூட ஸ்ரீகிருஷ்ணரை ஒரு முறையாவது மகிமைப்படுத்தினார் அவற்றிலிருந்து அவன் விடுதலை பெறுகிறான். ஒரு மனிதன் தூய்மையற்ற மனம் கொண்டவனாக இருக்கலாம். அவர் நன்னடத்தை விதிகளை கண்டிப்பாக கடைபிடிக்காமல் இருக்கலாம். கடைசியில் ஸ்ரீகிருஷ்ணரை மகிமைப்படுத்தினால் அவன் கூட பேயாக மாற மாட்டான். கலியுகத்தில் நாக்கு ஸ்ரீகிருஷ்ணனின் நல்ல குணங்களை போற்றவில்லை என்றால் அது வாயில் இருக்கக்கூடாது. அந்த அசுத்தமானவன் மறு உலகங்களுக்கு செல்லட்டும். மகனே, ஸ்ரீகிருஷ்ணரை மகிமைப்படுத்தும் நாக்கு ஒருவரது வாயில் இருந்தாலும் சரி, மற்றவர் வாயில் இருந்தாலும் சரி, எல்லா வகையிலும் மதிக்கப்பட வேண்டும். அது ஸ்ரீகிருஷ்ணரின் நல்ல குணங்களை இரவும் பகலும் போற்றவில்லை என்றால் நாக்கு அந்த பெயரால் நாக்கு என்று அழைக்கப்பட்டாலும் பாவத்தில் தவழும்.
ஸ்ரீகிருஷ்ணா கிருஷ்ணா 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 என்று உச்சரிக்காவிட்டால் நோயின் வடிவில் இருக்கும் அந்த நாக்கு 100 துண்டுகளாக உடைந்து போகட்டும். ஒரு மனிதன் காலையில் எழுந்து ஸ்ரீகிருஷ்ணனின் மகத்துவத்தை உரத்த குரலில் மீண்டும் கூறினால் நான் அவனுக்கு நலம் அளிப்பவன் ஆவேன். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 3 சந்திகளில் காலை, மதியம் மற்றும் மாலை பொழுது ஸ்ரீகிருஷ்ணரின் நாமத்தின் பெருமையை ஓதுபவன் எல்லா ஆசைகளையும் அடைவான். மரணத்தில் அவர் மிகப்பெரிய இலக்கை அடைகிறார். 15ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.